ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாஃப்டான லேயரான கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகேங்க, இப்போ சாஃப்டான கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதை இந்த பவுலில் சேர்த்திக்கலாங்க. இது வந்து ஒரு 150 கிராம் வருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. சர்க்கரை வந்து நல்ல கலர் கொடுக்குங்க புரோட்டாக்கு. உங்களுக்கு தேவை விருப்பப்பட்டா நீங்க சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா பசைஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேங்க. கையில வந்து மாவு ஒட்டக்கூடாதுங்க. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம பிசையணுங்கிறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம பிசைஞ்சோம்னா போதுங்க. இப்போ இந்த மாவுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி இதை வந்து மேலால நம்ம வந்து தடவி விட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம ஊற வைக்க போறோங்க. அதனால மாவு காயாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திருக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி காட்டன் கிளாத்ல இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. லைட்டா நான் வந்து தண்ணி நினைச்சிருக்கேங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்ப இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டுங்க இந்த மாவு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாங்க. நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ வந்து இந்த மாவை நம்ம டேபிள் டாப் மேல வச்சு நல்லா பசைஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா இருக்குங்க. கையில ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த மாவை நம்ம வந்து ஒரு 4 இதா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 4 இதா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 4 பீசஸா இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதுல ஒரு இது மாவு எடுத்து நம்ம வந்து வரமாவு கீழே போட்டுக்கலாங்க தேய்க்கிறதுக்கு முன்னாடி. நம்ம வந்து இது 2 பக்கமும் நல்லா வரமாவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தேய்ச்சிக்கலாங்க. நம்ம இடையில வரமாவு தேய்ச்சி நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளால எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சிருக்கேங்க. இப்போ இது மேல நம்ம வந்து ஆயில் வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கலாங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. நீங்க வந்து நெய் கூட சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க.
இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வரமாவு வந்து இது மேலே தூவிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு இப்போ வந்து இதை வந்து நடுவில் கோடு கோடாக வந்து போட போகிறோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் லைன் போட்டுகிட்டே வந்தால் நமக்கு வந்து லேயர் லேயராக கிடைக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக போடு விழுகுது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு. பாருங்க இந்த மாதிரி நம்ம லைன் லைனாக போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எடுக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி உருட்டிகிட்டே இப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துருங்க. நம்ம வந்து ரொம்ப நைஸாக தேய்ச்சிருக்கிறனால இது வந்து டேபிள் டாப் மேலே ஒட்டி தாங்க இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு. ஆனால் லேயர் லேயராக நமக்கு பரோட்டா வந்து வந்துருங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இப்படி நல்லா சுருட்டிகிட்டே வந்துக்கலாங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிற இதை வந்து நம்ம அடியில் வச்சு இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பாருங்க நல்லா லேயர் லேயராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நம்ம கையாலேயே இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு இந்த அளவு போதுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இது தேய்ச்சதுக்கப்புறம் 2 சைடும் நமக்கு லேயர் லேயராக தெரியுதுங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி லேயர் லேயராக வந்திருக்குதுன்னு இது கோதுமை பரோட்டா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வருங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து மைதா மாவு புரோட்டா பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா இப்படி தட்டிக்கலாங்க. நம்ம ரொம்ப அடித்து தட்டக்கூடாதுங்க, இது வந்து உடஞ்சி போயிருங்க, பிஞ்சு வந்துடும் லேஸாக சாஃப்டாக இருக்கிறனால. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கோதுமை பரோட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பிக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.